அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பாடசாலையிலோ அல்லது ஒரு பரீட்சை களத்திலோ ஒரு சோதனை களத்தில் நீங்கள் இருக்கிற பொழுது ஒரு பேப்பர் வழங்கப்படுகிறது. இதற்கு ஒரு மணித்தியாலம் நேரம் தரப்படுகிறது. நீங்கள் எதற்குமே ஆன்சர் பண்ணாமல், உங்களுக்கு ஆன்சர் தெரியும், எதற்குமே விடை எழுதாமல் யோசிச்சு போட்டு விளையாடி போட்டு இருந்துட்டு கடைசியில் பேப்பர் எடுக்க வர நேரம் 1 நிமிஷம் தாங்க 2 நிமிஷம் தாங்க அப்படின்னு கெஞ்சுவீங்க. இதே உதாரணம் தான் சகோதரர்களே. அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறான். படைச்சி இது துனியா என்பது சோதனை களம்னு சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹு தாலா என்ன கேள்வி கேட்பான்னு கேள்வியும் சொல்லி தந்திருக்கிறான். அந்த கேள்விக்கு என்ன பதிலும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். ஆனால் எங்களுக்கு கேள்வியும் தெரியும், பதிலும் தெரியும். ஆனால் எங்களுக்கு பதில் அளிக்க நேரம் இல்லை. தொலாட்டி நரகம், தொழுதா சொர்க்கம் என்று தெரியும். மன் ரப்புக்க, ரப்பி அல்லாஹ் என்று நான் உள்ளத்தால் உணர்ந்து வாழ வேண்டும் என்று தெரியும். ஆனால் துனியா பராக்காக்கி கொண்டிருக்கிறது. உலக மோகம், உலக மோகம். உலகத்தை நாம் நாடி செல்வதனால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம், கபரை மறந்து விடுகிறோம், அல்லாஹ்வுடைய தண்டனையை மறந்து விடுகிறோம். இப்படியே வாழ்ந்துட்டு கேலி கூத்து இப்படின்னு வாழ்ந்துட்டு கடைசி நேரம் உயிர் வாங்க அந்த மலக்கு வார நேரம் மனிதன் அவன் ஆசையை சொல்லுவான். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இறுதி நேரத்தில் இருக்கும் ஆசைகள், அந்த ஆசைகள் நிறைவேற்றப்பட்டால் அந்த ஆசைகள் என்பது அது அல்லாஹ்வுடைய விருப்பங்கள். அந்த நேரத்தில் தான் மனிதன் உணர்வான். இந்த உலகத்தில் மனிதன் வாழும் பொழுது அவனுடைய நஃப்ஸ், அதில் இருந்து வர ஹவாவின் அடிப்படையில் வாழ்வான். நஃப்ஸில் இருந்து வர ஹவா இருக்குதே, மனோயிச்சின் அடிப்படையில் வாழ்வான். எப்போ அவனுக்கு மூளை வேலை செய்யும், அவனோட கல்பு எப்போ வேலை செய்யும்னா கடைசி நேரத்தில். மனிதன் வாழுகிற பொழுது தூங்கி கொண்டிருக்கிறான், மௌத்தை அண்மிக்கிற பொழுது முழிப்பான். அந்த முழிப்பு சரி வராது. அவன் விழித்தெழுகின்ற வேளை அது சரி வராது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், وَأَنفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ وَلَن يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. அல்லாஹ் அழகா சொல்றான், وَأَنفِقُوا, நீங்க செலவு செய்யுங்க. மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். எதற்கு முன்னால்? மின் கப்லி ஐ யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாங்க தந்திருப்பதிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். அப்படி செலவு செய்யவில்லை என்றால், அப்படி நீங்க வாழவில்லை என்றால் நீங்க என்ன சொல்லுவீங்க? மரண நேரத்தில் என்ன சொல்லுவீங்க? ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்தி, யா அல்லாஹ் ஒரு சொற்ப நேரம் என்னை பிற்படுத்தி, யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் எனக்கு தவணைதாயா அல்லாஹ். இது மனிதன் கடைசி நேரத்தில் கேட்பான். அவன் ஆசை இதுதான், கொஞ்சம் நேரம் தாயா அல்லாஹ். 60 வருடம் வாழ்ந்தாலும் சரி, 80 வருடம் வாழ்ந்தாலும் சரி, 100 வருடம் வாழ்ந்தாலும் சரி, கடைசியில் அவன் கேட்கிறது என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், 1 நிமிடம் தாயா அல்லாஹ், 5 நிமிடம் தாயா அல்லாஹ், குறைந்தது 1 மணித்தியாலம் தாயா அல்லாஹ். இப்படி மனிதன் கேட்பான். அதாவது அஜல் கரீப், கொஞ்ச நேரம், இதுக்கு வரையறுக்க முடியாது, கொஞ்ச நேரத்தை தாயா அல்லாஹ் மனிதன் கெஞ்சுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப 80 வருட வாழ்க்கையில் அவனுக்கு செய்ய முடியாமல் போனது, 100 வருட வாழ்க்கையில் செய்ய முடியாமல் போனது. ஆனா கடைசி நேரத்தில் அவனுக்கு வார ஆசை என்ன தெரியுமா? யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ். ஏன்? ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். 2 விஷயம். ஒன்று, நான் சதகா செய்கிறேன். 2வது, நான் சாலிஹீன்கள்ல நல்லடியார்கள்ல ஒருவனாக ஆகிவிடுகிறேன். இந்த 2 ஆசையும் மரண நேரத்தில் இருக்கும். மரண நேரத்தில் இந்த 2 ஆசையும் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல முதலாவது வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு ரிஸ்காக தந்ததிலிருந்து செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நாங்க நினைக்க கூடாது என்ன, மரண நேரத்தில் எந்த காசு இருந்தா, நான் பெரிய செல்வந்தனா இருந்தா தானே சதக்கா செய்யறதுக்கு நான் கேட்பேன். சதக்கா செய்யறதுக்கு செல்வந்தனா இருந்தா தானே நான் கேட்பேன். என்ற காசு பணம் இல்லை என்றால், அல்லாஹ் இங்க சொல்றது வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு ரிஸ்கா தந்ததிலிருந்து செலவு செய்யுங்க. அல்லாஹ் ரிஸ்கா தந்ததிலிருந்து செலவு செய்ய அவன் நினைப்பான். எதை நினைப்பான்? அல்லாஹ் ரிஸ்கா தந்ததுனா என்ன? காசு பணம் மட்டுமல்ல. ஃபஸத்தகனா, அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன்டா காசு பணம் மட்டுமல்ல, யா அல்லாஹ் நீ தந்ததையெல்லாம் உனக்காக செலவழிக்க முடியாமல் போய்விட்டது என்று கவலைப்படுவான்.
காசு பணம் மட்டுமல்ல, அல்லாஹ் தந்த ரிஸ்க் என்ன? நல்ல ஆரோக்கியம் அல்லாஹ் தந்த ரிஸ்க், நல்ல பிள்ளைகள் அல்லாஹ் தந்த ரிஸ்க், நல்ல மனைவி அல்லாஹ் தந்த ரிஸ்க், நல்ல தொழில் அல்லாஹ் தந்த ரிஸ்க். காசு பணம் இருக்குதா, நல்லா சம்பாதிங்க, ஹலாலா சம்பாதிங்க, தடை கிடையாது. ஹராத்துக்குள்ள போயிடாதீங்க, வீண் விரயம் செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்காக கொடுங்க, சந்தோஷமாயிருங்க. அல்லாஹ் தடை செய்யவில்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி, பெரிய செல்வந்தர். காசு இருக்குது, அல்லாஹ் தந்த அருள். பிள்ளைகள் அல்லாஹ் தந்த அருள், தாய் தந்தை அல்லாஹ் தந்த அருள், நேரம் அல்லாஹ் தந்த அருள், கல்வி அல்லாஹ் தந்த அருள், அரசியலில் ஈடுபடக்கூடிய நல்ல நேர்த்தியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அருள், ஊழல் இல்லாத நல்ல முறையில் செய்யக்கூடிய ஒரு சமூக சேவை செய்கிறீர்களா அல்லாஹ்வுடைய அருள், நேரத்திலே அல்லாஹு தஆலா பரக்க செய்திருக்கிறான் அருள், கல்வி ஞானம் இருக்கிறது அருள். அல்லாஹ் எல்லாவற்றையும் ரிஸ்காக தந்திருக்கிறான், தந்திருக்கிறான். ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மனிதனை நீ சில நாட்களினுடைய தொகுப்பு, அல்லாஹ் தந்திருக்கிற அதாவது 3 கோடி நாட்கள் அல்லது 2 கோடி நாட்கள் அல்லது 10,000 நாட்கள், இப்படி எத்தனை 10,000 2 கோடி மூச்சுக்கள், 3 கோடி மூச்சு அல்லது 10,000 நாட்கள், 20,000 நாட்கள், இது உனக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ் தந்த ரிஸ்க். முடிய 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 ஒரு மூச்சு போக 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 உனது ஆயுளில் ஒன்றன் பின் ஒன்றாக குறைந்து கொண்டு வருகிறது. நீ மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். உலகத்தில் நீ வந்து விட்டால் நீ உன்னுடைய பாதை மரணத்தை நோக்கி இருக்கிறது. எனவே இதை நீ ரிஸ்காக எடுத்து ஒவ்வொரு நொடியையும் அல்லாஹ்வுக்காக செலவு செய். காலத்தை அல்லாஹ்வுக்காக செலவு செய், நேரத்தை அல்லாஹ்வுக்காக செலவு செய். உன்னுடைய வாழ்க்கையே வணக்கம். வாழ்க்கை, நீ வாழுகிறாய் என்றால் நீ வணங்கி கொண்டிருக்கிறாய். மனிதன் வாழுகிறான் என்றால் வணங்கி கொண்டிருக்கிறான், அவன் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி. ஆனா யாரை வணங்கி கொண்டிருக்கிறான்? யாரை வணங்கி கொண்டிருக்கிறான்? வாழுகிறான் என்றால் வணங்குகிறான். அவன் யாரை வணங்கி கொண்டிருக்கிறான்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மூச்சிலும் அவன் யாரை வணங்குகிறான்? தொழுகையில் அல்லாஹ்வை வணங்குகிறான், திருமணத்தில் வேறு மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறான் என்றால் அவன் தொழுகையில் அல்லாஹ்வை வணங்குகிறான், திருமணத்தில் யாரையோ பின்பற்றுகிறான், மனோ இச்சையை பின்பற்றுகிறான். அல்லாஹ் கேட்கிறானே, அஃபரைத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தனது மனோ இச்சையை ரப்பாக நாயனாக எடுத்தவனை நபியை நீர் பார்த்தீரா? அன்புக்குரிய சகோதரிகளே, யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தந்ததை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது தான் வாழ்க்கை. இப்ப பாருங்க, மரண நேரத்தில் ஒரு மனிதன், யா அல்லாஹ் என்னை பிற்படுத்தி, யா அல்லாஹ் நான் சரியான முறையில் சதக்கா செஞ்சிட்டு வாரேன் என்றா, சரியான முறையில் நீ தந்ததை உனக்காக பயன்படுத்தி விட்டு வாரேன். அதுல பிரதானமானது பொருளாதாரம். ஒரு பிள்ளைய நீங்க சாலிஹான பிள்ளைய விட்டுட்டு போனீங்கண்டா அல்லாஹ்விடத்துல கெஞ்ச தேவையில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதமின் கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்படும். ஆனால் 3 வழிகளை தவிர, இல்முன் யுன்தஃபஅ பிஹ், அவன் விட்டு சென்ற பயனுள்ள கல்வி. நீங்க 4 பேருக்கு நல்லதை சொன்னா அந்த கல்வி பயனளிக்கும் மரணத்துக்கு பின்னால். அவு சதகா ஜாரியா, சதகா ஜாரியா, நீங்கள் விட்டு செல்கிற நிலையான தர்மம். வலதுன் சாலிஹ் யதுஉ லஹு, உங்களுக்காக பிரார்த்திக்கிற சாலிஹான பிள்ளை. சாலிஹான பிள்ளைய நீங்க விட்டுட்டு போனீங்கண்டா, நீங்க கபருக்குள்ள வைக்கப்பட்டாலும் உங்களோட சொர்க்கத்தில தரஜா உயர்ந்து கொண்டே போகும். அந்த நேரத்தில் கபருக்குள்ள இருக்கிற மனிதன் கேட்பான், யா அல்லாஹ் இந்தந்த அமல்கள் எல்லாம் நான் செய்ய இல்லையே, என்ற தரஜா உயர்ந்துகிட்டு போகுதே என்று கேட்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படும், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன்ட பிள்ளை எங்கேயோ இருந்து உனக்காக இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறான், உனது சொர்க்கத்தில தரஜா உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படும். ரவாஹு இப்னு மாஜா பிஸ்னாதின் ஸஹீஹ், இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாம் பிள்ளைகள் என்ற ரிஸ்கை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டு சென்றால் நாம் அந்த நேரத்தில் கை செய்தப்பட மாட்டோம். பிள்ளைகளை மிக மோசமான வழியில் விட்டு சென்றால் நாங்க கேட்போம், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நேரம் தவணை தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் கெஞ்சுவோம், கதறுவோம். ஆனால் அவகாசம் வழங்கப்படாது. அன்புக்குரிய சகோதரர்களே, மனைவி மக்களை நல்ல முறையில் நாங்கள் சாலிஹான குடும்பமாக ஆக்கினோமா? ஏன் இந்த குடும்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களை உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஏன் குடும்பத்தை தந்திருக்கிறான்?
இந்த உலகத்தில் 40 வருஷம் 50 வருஷம் நல்லா ட்ரிப் போகணும், சுத்தி தெரியணும், தவறு கிடையாது. ஹராமான வழிகளில் நாங்க சந்தோஷமா இருக்கணும், தொழுகை வீணாக்கணும். ஆனா இந்த 40-50 வருஷத்துல தாய் தந்தையெல்லாம் சினிமா பார்க்கணும், கூத்தடிக்கணும், கும்மாளம் அடிக்கணும், இப்படி வாழ்ந்துட்டு எப்படி வேண்டாலும் மரணிக்கலாம் என்று நினைத்தால், இந்த உலகத்தில் நீங்க 40 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வாப்பா சொர்க்கத்திலையும் உம்மா நரகத்திலையும் இருந்தா எப்படி இருக்கும்? உம்மா வாப்பாவும் சொர்க்கத்துல மகன் நரகத்தில இருந்தா எப்படி இருக்கும்? அந்த நீடூடிக்கான வாழ்க்கையில் நீங்கள் பிரிந்திருந்தால் அதுதான் பிரிவு, அதுதான் நஷ்டம். எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் குடும்பம் என்ற ரிஸ்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கத்தான் ஒரு கணவனை ஒரு மனைவியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மரண நேரத்திலே அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் என்னை பிற்படுத்தியா அல்லாஹ், குடும்பத்தை சரி செய்கிறேன், என்னுடைய உறவுகளை சரி செய்கிறேன். யார் லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', உறவை துண்டிப்பவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான். வாப்பாக்கும் அவருடைய சகோதரருக்கும் சண்டை, அதனால் குடும்ப பகையாக மாறி மௌத்து வரை பேசாமல் இருந்தால் அந்த நேரத்தில் கெஞ்சுவான், கதறுவான். முடியாது சகோதரர்களே. யார் குடும்ப உறவை துண்டிப்பானோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குடும்ப உறவுகள் சின்னா பின்னப்படுத்தப்பட்டிருக்கிறது உலக காரணங்களுக்காக, அற்ப கடைகளுக்காக, அற்ப துனியாவுக்காக, அற்ப சொத்துக்களுக்காக, அற்ப பணத்துக்காக, அற்பமான துனியாவுக்காக இன்று சேர்ந்திருக்க வேண்டிய உள்ளங்கள் பிரிந்திருக்கிறது. சொந்த தாத்தாவும் தங்கச்சியும் பேசுவது கிடையாது, சொந்த சகோதரர்கள் பேசுவது கிடையாது. வாப்பா இவங்களோட இரக்கம் என்பதனால, மூத்தவரோட இரக்கம் என்பதனால இளையவர் வாப்பாவோடு பேசுவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் தாய் தந்தையை பகைத்து கொண்டு தாய் தந்தையர்களுக்கு நல்ல முறையில் பணிவிடை செய்யாமல் மரணிப்பார்களோ அவர்கள் எந்த பெரிய அமல் செய்தாலும் அதிலே பெருமதி கிடையாது. யார் இருவர் பகைத்துக் கொள்வார்களோ அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது.